அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபுஸ் வாட் சேனலின் அன்பு நேயர்களே, உங்களை ஒரு முக்கிய பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவினிலே ஓசோன் லேயர் அல்லது ஓசோன் லேயரிலே அந்த படலத்தில் ஏற்படக்கூடிய ஓட்டையை பற்றி அறிந்திருப்பீர்கள். அப்படி இல்லை என்றாலும் இதிலே ஒரு தெளிவான விளக்கத்தை நீங்கள் பெற முடியும். அது அண்மை காலத்தில் எப்படி அண்டார்டிக் கடலில் உள்ள உயிரினங்களை, தாவரங்கள் மற்றும் உயிரினங்களை பாதிக்கிறது என்பதை பற்றியும், நம்முடைய பூமியிலிருந்து உயரத்திற்கு ஏற்ப ஸ்ட்ராட்டோஸ்பியர், அயனோஸ்பியர் என்பது இருக்கிறது, அவை என்ன என்பது பற்றியும், இந்த ஓசோன் படலத்தின் வழியாக ஏற்படக்கூடிய அந்த ஓட்டையின் வழியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் நாம் இந்த பதிவிலே காண்போம். அன்பு நேயர்களே, அண்மையிலே குளோபல் சேஞ்ச் பயாலஜி என்ற அந்த ஊடகத்திலே வெளியான தகவலின்படி ஓசோன் படலம், இந்த ஓசோன் படலம் என்பது ஸ்ட்ராட்டோஸ்பியரில் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்ட்ராட்டோஸ்பியர் என்றால் என்னவென்று சொல்கின்றேன். அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில ஓசோன் படலம் கடந்த 25 ஆண்டுகளில் இருந்த நிலையை விட ஒரு மேம்பாடு அடைந்திருக்கிறது. அப்படி அடைந்திருந்தாலும் கூட இன்னும் விழிப்புணர்வு என்பது அதிகமாக தேவை. காரணம் என்னவென்றால், இந்த அண்டார்டிக் துருவங்களிலே அண்டார்டிக்ல ஐஸ் படலம் தான் இருக்கும். இங்கு இருக்கக்கூடிய உயிரினமான பென்குயின் மற்றும் சீல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கடல்வாழ் உயிரினங்கள், இந்த ஐஸ் பனிப்பிரதேசங்களில் வாழக்கூடிய உயிரினங்களிலே அவையில் பிரீடிங் சீசன், இனப்பெருக்க காலத்தில இந்த ஓசோன் படலத்தில் உள்ள ஓட்டை சுருங்கி இருக்கிறது. முன்பை விட இப்போது சுருங்கி நல்ல நிலைக்கு மாறுகிறது. இருந்தாலும் கூட இன்னமும் அதனுடைய தாக்கம் அங்கு இருக்கக்கூடிய தாவர மற்றும் உயிரினங்களின் மீது இருக்கிறது. இது வரக்கூடிய காலங்களில ஏதேனும் ஒரு வகையில இயற்கை சார்ந்த பிரச்சனையை தரக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. சரி, இந்த ஓசோன் படலத்தின் காரணமாக கடல் மட்டம் உயருமா, ஐஸ் கட்டி கரையுமா என்பதை பற்றியும் கடைசியில் பார்ப்போம். முதலில் ஸ்ட்ராட்டோஸ்பியர், அயனோஸ்பியர் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் ஓசோன் படலம் O3, ஆக்சிஜன் 3, O3, O2 என்றால் சாதாரண ஆக்சிஜன், O3 என்பது ஓசோன் என்று சொல்வோம். ஆகினாலே இந்த ஆக்சிஜன் அணுக்கள் 3 இணைந்திருக்கும். இது பூமிக்கு வரக்கூடிய தேவையற்ற உஷ்ண உபாதைகளை தரக்கூடிய உஷ்ணம் UVB என்று சொல்லக்கூடிய அந்த பி வகை கதிர்கள், யுவி ரேஸிலே, அல்ட்ரா வயலட்டில பி வகை கதிர்களை தடுக்கும். இந்த ஓட்டை பெரிதாக பெரிதாக பூமியினுடைய வெப்பம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். உயிரினங்களுக்கு சில பிரச்சனைகளை தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். UVA ரேஸ் பூமியில் வரக்கூடிய அமைப்பு என்பது சாதாரணமாக இருக்கும். சரி, ஸ்ட்ராட்டோஸ்பியர் என்பது என்னவென்றால், பூமியினுடைய தரை மட்டத்திலிருந்து 10 முதல் 50 கிலோமீட்டர் வரை ஸ்ட்ராட்டோஸ்பியர் என்று நாம் சொல்கின்றோம். இங்கு இதனுடைய உயரம் என்பது 10 முதல் 50 கிலோமீட்டர். இதனுடைய கலவை என்னவென்று இருக்கும் என்றால், பெரும்பாலும் நைட்ரஜன் ஆக்சிஜனாக இருக்கும். இங்குதான் மேல் அடுக்கிலே இந்த ஓசோன் படலம் என்பது இருக்கும். அந்த ஓசோன் படலமானது குறையும் போதுதான் UVB ரேஸ் ஆனது பூமிக்குள் வந்து வெப்பமாக்குதல், உயிரினங்களிலே டிஎன்ஏவிலேயே பிரச்சனை ஏற்படுத்தி கேன்சர் போன்ற நிலைகளுக்கு காரணமாகிறது. அதனால்தான் இந்த ஓசோன் படலத்தை அழிக்கக்கூடிய வாயுக்கள், குளோரோஃபுளோரோ கார்பன்ஸ் போன்றவற்றை நிறுத்த வேண்டும் என்று பல ஆண்டுகளாக சொல்லி, இப்போது நம் இல்லங்களிலே பயன்படுத்தக்கூடிய ஏசி உபகரணத்தில் கூட ஓசோன் படலத்தை பாதிக்காத நவீன ரக கேஸ் வாயுக்களை பயன்படுத்துகிறோம். ஆகினால் இது ஓசோன் படலம் இருப்பது ஸ்ட்ராட்டோஸ்பியர். அயனோஸ்பியர் என்பது என்னவென்றால், 50 கிலோமீட்டருக்கு மேலாக, சற்றேறக்குறைய 60 முதல் 1000 கிலோமீட்டர் வரை இதை அயனோஸ்பியர் என்று சொல்கின்றோம். இந்த அயனோஸ்பியரில் அயனைஸ்டு கேசஸ், அணுவாக்கப்பட்ட வாயுக்கள், இந்த பகுதியில ரேடியோ கதிர்களை ரெஃப்ளெக்ட் செய்வதற்கு அல்லது தொலைதூர நம்முடைய கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த அயனைஸ்டு கேசஸின் காரணமாகத்தான் நிகழ்கிறது. அது மட்டுமல்லாமல் அது மிக பேருதவியாக இருப்பது ரேடியோ கம்யூனிகேஷன் விஷயங்களிலே. அரோரா என்று சொல்லக்கூடிய துருவங்களில் பல வண்ணத்திலே ஒளிகளை பார்க்க முடியும். அந்த ஒளிகளை ஏற்படுத்துவது இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருந்து தான். ஆகினால இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரின் ஒரு மட்டத்திலேயே இந்த அயனோஸ்பியருக்கு தாண்டி வரக்கூடிய கதிர்கள் பல விஷயங்களை தடுத்து நிறுத்துகிறது. ஆனால் ஸ்ட்ராட்டோஸ்பியரின் மேல் மட்டத்திலேயே UVC என்று இருக்கக்கூடிய அந்த புற ஊதா கதிர்களினுடைய சி ரகம் என்பது தடுக்கப்பட்டு விடுகிறது.
ஆகையினால் அதற்கு அடுத்தது பி ரகத்தை தடுக்க வேண்டும் என்பதற்கு ஓசோன் படலம் மிக முக்கியம். அது இயற்கையில் அமைந்திருப்பது. அதற்குத்தான் அதை கெடுத்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு ஓசோன் டெப்ளீட்டிங் கேசஸ் அல்லது ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ் ஓடிஎஸ் என்று சொல்வார்கள். குறிப்பாக குளோரோ புளோரோ கார்பன்ஸ் ஏசி போன்ற உபகரணங்களில் முந்தையதாக இதை பயன்படுத்திக் கொண்டிருந்தோம். இதை குறைத்துக் கொண்டது இருந்த காரணத்தினால் 25 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட ஓசோன் படலத்தில் இப்போது ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கிறது. சரி, ஓசோன் படலம் என்பது சூரியனுடைய அந்த அபாயமான யூவி கதிர்கள், புற ஊதா கதிர்களை தடுத்து பூமியில வாழ்க்கை, அது செடி கொடிகளாக இருந்தாலும் சரி, மிருகங்கள் மனிதர்கள் என்றாலும் சரி, வாழ்க்கையை சுகப்படுத்தக்கூடிய அமைப்பை தருகிறது. இது குறையும் போது நிச்சயமாக போலார் துருவ ரீஜன், துருவ இடங்களில இந்த வெப்பம் என்பது நம் கண்ணுக்கு தெரியாது. இந்த ஆற்றல் ஆனது இதிலிருந்து வரக்கூடிய அந்த யூவி பி ரேஸ் இது உயிரினங்கள் மற்றும் செடி கொடி தாவரங்களினுடைய டிஎன்ஏவில மாறுபாடை ஏற்படுத்துகிறது என்று ஆராய்ச்சி சொல்கிறது. சரி, இதனால் கடல் மட்டம் உயருமா என்றால் கடல் மட்டம் உயர்வதற்கான நேரடி வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் கூட பூமியை வெப்பமாக்குதல், அதிகப்படியான வாகன பயன்பாடு, நிலக்கரிகளை அதிகமாக எரித்து மின்சாரம் தயாரிப்பது, உஷ்ணப்படுத்தக்கூடிய வேலைகள் எதுவாக இருந்தாலும் இது ஒரு கிளைமேட் சேஞ்ச், நம்முடைய சீதோஷ்ண நிலையில ஒரு வெப்பமயமாக்குதல், பூமியை புவி வெப்பமடைதல் என்ற தத்துவத்தின் அடிப்படையில நீர்மட்டம், அந்த துருவங்களில் இருக்கக்கூடிய அந்த பனிப்பாறைகள் உருகி அப்படி நீரினுடைய அளவு உயர்ந்தால்தான் இந்த கரையோர இருக்கக்கூடிய ஊர் என்பது மூழ்குவதற்கான வாய்ப்பே தவிர ஓசோன் படலத்தின் வழியாக ஏற்படக்கூடிய அமைப்பு பெரிதாக பாதிக்கக்கூடிய நேரடி ஆதாரங்கள் ஆராய்ச்சியில் இதுவரை காணப்படவில்லை. அன்பு நேயர்களை, தொடர்ந்து இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை ஆன் செய்து நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள், மற்றவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். Subscribe and press bell button. Thanks.